ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி திருக்கோட்டியூர் நம்பி முதலியாண்டாரை மீண்டும் நீ ராமானுஜரிடமே செல், அவரே உனக்கு ரகசியார்த்த பொருள்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்னு அனுப்பிவிட்டார் இல்லையா. இப்போ ஒரு பக்கம் முதலியாண்டான் வந்து கொண்டிருக்கிறார். இது நடந்து கொண்டிருக்கச்ச இங்கே பெரிய நம்பிகளோட பெண்ணான அத்துழாய்க்கு இப்பத்தான் புதிதாக கல்யாணமாகி இருந்தது. அவள் புகுந்த வீட்டில் அவளை சீதனம் கொண்டு வரவில்லைன்னு அவள் மாமியார் ரொம்பவும் ஏசிக்கொண்டிருந்தாள். அப்பெல்லாம் பெண்கள் திருமணமாகி போனால் கூடவே ஒரு உதவியாளரை அனுப்புவது வழக்கமாம். அதற்கு சீதன வெள்ளாட்டின்னு பேர். அவர்கள் சீதனமாக கொண்டு வரப்பட்ட அந்த உதவியாளர் அங்கு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வது வழக்கம். நீ ஒரு சீதன வெள்ளாட்டி கொண்டு வரவில்லையேன்னு அவள் மாமியார் அத்துழாயை குத்தி கொண்டிருந்தாள். அதனால் இவள் நேராக வந்து பெரிய நம்பிகளிடம் வந்து புலம்புகிறாளாம். அப்போ பெரிய நம்பிகள் சொல்கிறார், நீ சென்ற ராமானுஜரிடமே சொல்லுன்னு சொல்ல. இப்போ அத்துழாயும் ராமானுஜரிடம் வந்து சொல்கிறாள். அப்போ ராமானுஜர் அதே சமயம்தான் முதலியாண்டாரும் அங்கிருந்து ராமானுஜரை பார்க்க மறுபடியும் அவருடைய மடத்திற்கு வந்து சேர்ந்தார். இப்போ அத்துழையோட கதையெல்லாம் முதலியாண்டானும் கேட்கிறார். அப்போ ராமானுஜர் எதுவும் வாய் திறந்தும் சொல்லலை. லேசாக வெகுவாக ஒரு பார்வை மட்டும் முதலியாண்டானை பார்க்கிறார். அந்த பார்வையிலேயே குருவோட ஆணை என்னன்னு புரிஞ்சின்றார் முதலியாண்டான். எப்பேற்பட்ட ஞானத்தோட உருவம் அவர்! ராமானுஜருக்கு மிகவும் பிரியமான சிஷ்யர். ஆனால் கொஞ்சமும் சலனமின்றி ராமானுஜரோட ஆணைக்காக அத்துழாயோடு சீதன வெள்ளாட்டியாக உதவியாளராக செல்கிறார் முதலியாண்டான். அங்கே போய் அந்த வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறாராம். கொஞ்சமும் அவருக்கு சலனம் இல்லை. நம்முடைய குருவோட பெண்ணுக்கு செய்கிறோம்னு அத்தனை ஆனந்தமாக அது கைங்கரியமாக செய்து கொண்டிருந்தார் முதலியாண்டான். அப்போ ஒரு சமயம் அத்துழாய் வீட்டுக்கு விருந்தினர்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் ராமாயண காலட்சேபம் நடந்து கொண்டிருந்தது. வால்மீகி ராமாயணத்தோடு ஸ்லோகத்திற்கான பொருட்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கச்ச ஒரு ஸ்லோகத்தோட பொருள் தப்பாக போக அப்போ முதலியாண்டாருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டதாம். அப்போ என்னன்னு கேட்க அப்போ அதற்கான உண்மையான அழகான பொருள்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார் முதலியாண்டார். அவரோட ஞானத்தை பார்த்து அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போனார்கள். எல்லோருக்கும் அவ்வளோ ஆச்சரியமாக போயிடுது. எப்படி ஒரு உதவியாளருக்கு இத்தனை ஞானம் இருக்குமான்னு எல்லோரும் யோசிக்க அப்போ அத்துழாயோட மாமனாரிடம் எல்லாரும் சொல்கிறார்களாம், இப்படிப்பட்டவரையா நீ உதவியாளராக வைத்து கொண்டிருக்கிறீர்கள், இவரை திருப்பி அனுப்புங்கள், இவர் ஞானத்தின் செம்மலாக இருக்கிறார்னு வந்தவர்கள் எல்லாம் சொல்ல அப்போதான் அவருக்கும் புரிகிறது. உடனே நேர பெரிய நம்பிகளிடம் போகிறார்களாம். நீங்கள் யாரை உதவியாளராக அனுப்பியிருக்கிறீர்கள்? இப்பேற்பட்ட ஞானியை அங்கு இருந்தாள், அது எங்களுக்குத்தான் பாவம், அதனால திருப்பி கூட்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாராம். அப்போ பெரிய நம்பிகள் சொல்கிறார், இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் நேர ராமானுஜரிடம் போய் கேளுங்கள்ன்றார். இப்போ எல்லாரும் ராமானுஜரிடம் போய் கேட்கிறார்கள். அப்போ ராமானுஜர் சொல்கிறாராம், இது என் கையில் எதுவும் இல்லை, ஏன்னா இதை விட எனக்கு இருந்த ஒரு வேலை உதவியாளராக நான் இவரை தவிர வேறு யாரையும் அனுப்ப முடியாது, இல்லைன்னா நானே தான் உங்களுக்கு உதவியாளராக வரணும்னு சொல்ல உடனே அத்துழாயோட மாமனார் சாஷ்டாங்கமாக விழுந்து விடுகிறார். எப்பேற்பட்ட பாவத்தை செய்தோம், இனி எங்களுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை, தயவுசெய்து அவரை திருப்பி அழைத்துக் கொள்ளுங்கள்னு பிரார்த்திக்க அப்பவும் ராமானுஜர் சொல்கிறாராம், இதை நான் முடிவெடுக்க முடியாது, நீங்கள் சென்று அத்துழாயிடமே கேட்டுக்கொள்ளுங்கள்னு சொல்ல அப்புறம் அத்துழாயிடம் பேசி அவர்கள் செய்த தவறையெல்லாம் மன்னிக்குமாறு கோரி முதலியாண்டாரை திருப்பி அனுப்புமாறு வேண்டிக் கொள்ள ஒரு வழியாக முதலியாண்டான் மீண்டும் ராமானுஜரிடம் வந்து சேர்கிறார். இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு சமயம் அம்பரீஷர் ஏகாதசி விரதம் இருக்கும்போது துர்வாசர் அங்கு வந்து விடுகிறார். அப்போ அவருக்கு முன்னால் இவர் ஏகாதசி விரதத்தை முடித்ததால் உடனே துர்வாசருக்கு கோபம் வந்து அவர் மீது ஏவல்களை விடுகிறார் இல்லையா. அப்போ பகவானுடைய சுதர்சனமானது நேர துர்வாசரை துரத்துகிறது. துர்வாசர் எங்கெங்கோ செல்கிறார், யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. நேர பகவானுடைய திருவடிகளில் போய் விழுகிறார். அப்போ திருமாலும் என்ன சொல்லிவிடுகிறார், என் சக்கரம் இப்போ என் பக்தனுக்காக எழுந்தது, அதனால் அவன் சொன்னால்தான் நிற்கும்னு சொல்ல நேர அம்பரீஷரிடமே அனுப்புகிறதாம் பகவான். இப்போ இங்கேயும் அதே தான் நடந்தது. ராமானுஜரோட சக்கரத்தை போல் முதலியாண்டான் அவருடைய பக்தருக்காக போனார். அதனால் அந்த பக்தனோட மனம் உகந்தால் வழியே திரும்பி வர முடியாது இல்லையா. அதனால் மீண்டும் அத்துழாயிடமே அனுப்புகிறார் ராமானுஜர். ஒரு வழியாக அத்துழாயம் ஒத்துக்கொள்ள முதலியாண்டார் மீண்டும் ராமானுஜரிடம் திரும்பி வருகிறார். இப்போ வந்தவுடனே ராமானுஜர் அவருக்கு அனைத்து ரகசியார்த்தங்களையும் சொல்லி கொடுக்கிறாராம். தான் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் என்னென்னலாம் கற்றாரோ அத்தனையும் அவருக்கு சொல்லி கொடுக்க ராமானுஜருக்கும் ஒரே ஆனந்தம். முதலியாண்டானுடைய தாபமும் தேர்ந்தது. இப்போ ராமானுஜர் சொல்கிறாராம், இப்பத்தான் என் பவித்திரமும் திருதண்டமும் முழுமையாக என்னிடம் வந்ததுன்னு. பவித்திரமாக இருந்தது கூறத்தாழ்வார், தண்டாக இருந்தது முதலியாண்டான், இப்போத்தான் என் தண்டையும் பவித்திரத்தையும் நாங்கள் பெற்றோம்னு சொல்லி ராமானுஜருக்கு ஒரே ஆனந்தம்.
இப்படி ஒரு வழியாக முதலியாண்டானுக்கும் ரகசியார்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாகிவிட்டது. இனி இவருடைய வாழ்க்கையில் இன்னும் என்னென்னலாம் லீலைகள் செய்யவிருக்கிறான்றதை காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானு